எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 மற்றும் 26 நவம்பர் 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 14வது முதலமைச்சராக பதவியேற்க உள்ளவர் யார்? ஹேமந்த் சோரன். ஆப்ஷன் ஏ, ஹேமந்த் சோரன். இந்தியன் வங்கியின் புதிய தலைமை செயலதிகாரியாக மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியன் வங்கியின் புதிய தலைமை செயலதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? வினோத் குமார். வினோத் குமார். அடுத்து, மாலத்தீவுக்கான புதிய இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மாலத்தீவுக்கான புதிய இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன். பிரேசில் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பிரேசில் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் தினேஷ் பாட்டியா. தினேஷ் பாட்டியா. ஐசிஏ உலகளாவிய கூட்டுறவு மாநாடு 2024 தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஐநா சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2025 தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். டீச்சர் ஆப் என்ற செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? டீச்சர் ஆப் என்ற செயலியை தொடங்கி வைத்தவர் தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான். உலக குழந்தைகள் 2024 அறிக்கையில் இந்தியா பிடித்துள்ள இடம். உலக குழந்தைகள் 2024 அறிக்கையில் இந்தியா பிடித்துள்ள இடம் 26. 26. எந்த ஐஐடி மனிதர்களை அடிப்படையாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையத்தை தொடங்கியுள்ளது? எந்த ஐஐடி மனிதர்களை அடிப்படையாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையத்தை தொடங்கியுள்ளது? ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ். உலகின் மிக விலையுயர்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் முதன்மையாக திகழும் நாடு எது? உலகின் மிக விலையுயர்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் முதன்மையாக திகழும் நாடு மெக்சிகோ. மெக்சிகோ. 2025 ஆண்டிற்கான ஐபிஎல் ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் யார்? 2025 ஆண்டிற்கான ஐபிஎல் ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் யார்? ஆப்ஷன் ஏ, ரிஷப் பந்த். அதாவது முதல்ல அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டவர் ஸ்ரேயஸ் ஐயர் தான். இவர் ஏலம் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே, அதாவது அரை மணி நேரத்துக்கு அப்புறமாவே இந்த சாதனையை ரிஷப் பந்த் அவர்கள் முறியடித்தார். அதாவது எத்தனை கோடிக்கு? 27 கோடிக்கு அவர் வாங்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, இந்தியாவில் செய்திக்கான பயன்பாட்டில் முதலிடம் பிடித்துள்ள வலைதளம் எது? எக்ஸ் வலைதளம். எக்ஸ் வலைதளம். பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டணியை தொடங்கிய அமைப்பு. பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டணியை தொடங்கிய அமைப்பு G20. G20. சமீபத்தில் எந்த மாநில அரசு குப்பை வரியை ரத்து செய்தது? சமீபத்தில் எந்த மாநில அரசு குப்பை வரியை ரத்து செய்தது? ஆப்ஷன் சி, ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம்.
அடுத்து பாலைவனமாக்கல் தொடர்பான COP16 நடைபெற உள்ள இடம் எது? ரியாத். ஹஜோஜி நீண்ட தூர சந்திப்பில் 10,000 மீட்டர் தூரத்தினை ஓடி சாதனை படைத்தவர் யார்? குல்வந்தர் சிங். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 25. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 26. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பால் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 26. நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.